அப்பா எல்லாத்தையும் நட்சத்திரமா தான் பாக்குறேன்னு சொல்றீங்கல்லப்பா. சரி, இன்னைக்கு பொங்கல். அப்ப கரும்புக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, நான் கரும்புக்கு என்ன நட்சத்திரம்ங்கிறத சொல்றேன். அது ரெண்டாவது. முதல்ல இந்த கரும்பை இப்ப நீ கையில வச்சிருக்கல, இது எங்க இருந்து வந்தது? யார் மூலமா அந்த கரும்பு நமக்கு கிடைச்சது? விவசாயம் மூலமா. இன்னைக்கு வந்து யாருக்கான நாள் தெரியுமா? இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகை யாருக்கான நாள் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு பொங்கல் அதுதான் தெரியும். மக்களுக்காண்டி. 2K கிட்ஸாவே இன்னும் நீ இருக்க, இன்னும் தேரல நீ. அதாவது இந்த மண்ல இருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. நம்ம உணவு, உடை, உறைவிடம் எல்லாத்துக்குமான மூலம் எங்க இருந்து கிடைக்குது? இந்த மண்ல இருந்தா கிடைக்குது. முதல்ல மண்ல இருந்து விளையுது என்ன? நமக்கு தேவையான சாப்பாடு. அது இல்லாம உயிர் வாழ முடியாதுல்ல. அந்த உணவுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடுறோம், வகை வகையா சாப்பிடுறோம். அரிசி, பருப்பு, தானியங்கள் நிறைய இருக்கு. இவ்வளவு சுவையா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உழவர்கள். விவசாயம் அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல். சரியா? நம்ம இன்னைக்கு தமிழர் திருநாள். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வந்து இன்னைக்கு தமிழர் திருநாள் கொண்டாடுறோம். தை திருநாள் பண்டிகை, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? இந்த காய்கறி எல்லாம் இன்னைக்கு போச்சு பூஜை பண்ணோம்ல, இயற்கைக்கு தானே நம்ம வந்து அதை படைச்சு வணங்கணும். இதெல்லாம் நமக்கு விளைவிச்சு வந்தது யாரு? உழவர்கள். அந்த வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் நம்ம என்ன சொல்லணும்? இன்னைக்கு வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு மத்த நாள்ல சொல்றோமோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா சொல்லணும். இல்லைன்னா நம்ம எல்லாம் மனுஷனே கிடையாது. சரியா? அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது இல்லாம பொங்கல் வாழ்த்தும் சொல்லணும். புரியுதா? ரெண்டாவது இன்னொரு கேள்வி. கரும்ப விவசாயிகள் உற்பத்தி பண்ணிட்டாங்க. நாம எப்படி வாங்கணும்? காசு கொடுத்து வாங்கணும்ல. அந்த காசு இப்ப அப்பாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? வேலை பாக்குறதுல இருந்து ஜோதிடம் தான் நம்ம வேலையா பாக்குறோம். அது மூலமா நமக்கு வாடிக்கையாளர் வராங்க. அதை வச்சுதான் நம்ம வீட்டுல என்னது அரிசி, பருப்பு, இன்னைக்கு பொங்கல் எல்லாம் நம்ம கொண்டாடுறது காரணம் யாரு? நம்ம வாடிக்கையாளர்கள். அப்ப நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? வாடிக்கையாளருக்கும் சொல்லணும், உழவர்களுக்கும் நன்றி சொல்லணும். சொல்லிடுவோமா? எல்லாருக்கும் இன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோமா? சரி, எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த கரும்பு அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு. அந்த புனர்பூச நட்சத்திரனுடைய வடிவம் கரும்பு அப்படின்னு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? ஆகாயத்துல பார்க்கும்போது வில்லு மாதிரி வளைஞ்சு தெரியும். கரும்பு நீ தோட்டத்துல பாத்திருக்கியா? எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். பாத்தீங்கன்னா கரும்பு எப்படி இருக்கும்? எல்லா கரும்பும் நேரா நிக்குமா இல்ல வளைஞ்சு நிக்குமா? சில கரும்பு நேரா இருக்கும், வல்ல வளர்ந்துட்டா இருக்கும், வளைஞ்சுதான் நிக்கும். பாத்திருக்கியா? வில்லு மாதிரி இருக்கும். அப்போ ஆகாயத்துல வில்லு மாதிரி இருக்கிறதுக்கும் கரும்புக்கும் புனர்பூசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரிப்பா, புனர்பூசம்னா கரும்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு கரும்புன்னு இப்ப நம்ம சொல்லிட்டோம். இந்த கரும்பை ஒரு தெய்வம் வந்து தன் கையில வச்சிருக்கு. அந்த தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணா போதும், இந்த புனர்பூசல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு தெய்வம் இருக்கு, உனக்கு தெரியுமா? கரும்பை கையில வச்சுக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? யாரு? அபிராமி. நீ அன்றாடம் அபிராமி அந்தாதி பாடல் படிக்கிறல, அதுல ஒரு பாடல்ல இப்படி கரும்பை பத்தி வரும். அந்த பாட்டை நீ படிக்கிறியா? எடுத்து படி. அந்த பாட்டை எடுத்து படி. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இப்போ இந்த பாடலை இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்றாடம் வாய் விட்டு படிச்சுட்டு வந்தாங்கன்னா, காலையில குளிச்சு சாமி கும்பிடுறதுக்கு வருவாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி அந்த நேரத்துல இவங்க இந்த பாடலை அவங்க விருப்பமான முறை 7 முறையோ 11 முறையோ எத்தனை முறை வேணாலும் காலையில இந்த 4 வரி பாடலை படிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட மாற்றம் வந்து. புரியுதா? நம்ம நட்சத்திர சம்பத்து தார இயக்கம் இதுல எப்படி வருது தெரியுமா உனக்கு? புனர்பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம்னு பேர். பூசத்துக்கு பூ அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு. பாக்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு. இந்த பாடலுடைய வரிகளே பாரு, பூவை பத்தின வரி வருதா இல்லையா? மாதுளம் பூ நிறம் அப்படின்னு சொல்லி வருது இல்ல. அப்போ அந்த பூ அப்படிங்கறது எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துக்கு உரியது. புரியுதா? அப்போ புனர்பூசத்துக்கு அடுத்த பூசமும் இதுல வந்துருச்சு. புனர்பூசத்துல பிறந்தவங்க இந்த பாடலை அன்றாடம் படிக்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கல் பொங்கன மாதிரி சந்தோஷமா அன்றாடம் பொங்கி வரும். சரியா? இதே மாதிரி அபிராமி அந்தாதிலேயே 27 நட்சத்திரத்துக்கும் பரிகாரங்கள் வழிகாட்டுதல் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த ரீல்ஸ்ல அதை பத்தி பேசுவோமா? சரி, மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.